அனைவருக்கும் வணக்கம். சுட்டி 360 அப்படிங்கிற சேனலுக்கு வரவேற்கிறது மிக மிக்க மகிழ்ச்சி. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் மிக முக்கிய தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அவர் வெளியிட்ட அறிவிப்புகளில் டாப் 10 அறிவிப்புகளை இக்காணொலியில் நாம் காணலாம். முதலாவது அறிவிப்பாக 29 வயதுக்கு மேற்பட்ட வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 4000 உதவித்தொகை வழங்கப்படும். இரண்டாவதாக, டிப்ளமோ படித்து வேலை இல்லாதவர்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதியை வழங்கியுள்ளார். மூன்றாவதாக, மதிப்புமிகு மகளிர் திட்டம். 60 வயதுக்கு மேற்பட்ட மகளிருக்கு அனைவருக்கும் மாதந்தோறும் 2500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று தனது தேர்தல் வாக்குறுதியில் வலியுறுத்தியுள்ளார். நான்காவது, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயணம் மேற்கொள்ள அனுமதிக்கப்படும் என்று தனது தேர்தல் வாக்குறுதியில் வலியுறுத்தி கூறியுள்ளார். தற்பொழுது நகர பேருந்துகள் இதை அனைத்து பேருந்துகளுக்கும் விரிவுபடுத்தியுள்ளார். 5, கால அட்டவணை வெளியிடப்பட்டு அரசு பணிகளுக்கு ஆட்சேர்ப்பு சரியான நேரத்தில் அரசு பணி தேர்வுகள் நடத்தப்படும் என உறுதி அளித்துள்ளார். முறைப்படி நடத்தப்படும் என்றும் எந்தவித கரப்ஷனும் இல்லாமல் நடத்தப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியை வழங்கியுள்ளார். 6வது, தமிழகத்தில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் அரசு தரப்பில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். தங்க மோதிரம் வழங்கப்படும் என்றும் வெல்கம் பரிசு வழங்கப்படும் என்றும் தனது தேர்தல் வாக்குறுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கூறியுள்ளார். 7வது, இளைஞர்கள் தொழில் தொடங்க பிணையம் இல்லாமல் 25 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படும் என்று தற்பொழுதைய இளைஞர்களுக்கான தேர்தல் வாக்குறுதியில் முக்கிய அம்சமாக இதனை இளைஞர்கள் மத்தியில் கவனம் ஈர்க்கும் செயலாக பார்க்கப்படுகிறது. அதனை வெளியிட்டுள்ளார். இளைஞர்களை கவர்ச்சிகரமான திட்டமாக இது கருதப்படுகிறது. 8வது, உயர்கல்விக்கு பிணையம் இல்லாமல் 20 லட்சம் வரை கடன் கல்வி உத்தரவாத திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் என்று +2க்கு அப்புறம் காலேஜிலிருந்து PhD வரைக்கும் இது உதவக்கூடும் என்று தனது தேர்தல் வாக்குறுதியில் கூறியுள்ளார். 9வது, தமிழ்நாட்டில் 75% தமிழர்களுக்கு வேலை தரும் தனியார் நிறுவனங்களுக்கு GST மற்றும் மின் கட்டணத்தில் சலுகை வழங்கப்படும் என்று இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஊக்குவிக்க வலியுறுத்தப்படும் என்று இதில் இந்த தேர்தல் வாக்குறுதியில் கூறியுள்ளார். இளைஞர்களை கவரும் வண்ணம் இத்தகைய தேர்தல் வாக்குறுதி அமைந்துள்ளது. 10வது, 6 சிலிண்டர்கள். அன்னபூர்ணா திட்டத்தின் கீழ் 6 சிலிண்டர்கள், திருமணத்திற்கு பவுன் தங்கம், பட்டுப்புடவை, சுய உதவிகளுக்கு 100% மானியம் வழங்கப்படும் என்று சில கவர்ச்சிகரமான திட்டங்களை வழங்கியுள்ளார். நன்றி.